அது ஒரே நாளில் விடலை, ஒரு திருத்தம் மறுநாள் தான் விடுறாங்க. ஜனநாயகன் 9ஆம் தேதி, பராசக்தி 10ஆம் தேதி, ஜனவரி 10 விடுறாங்க. ஏன் அதை மென்ஷன் பண்ணி குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா காரணம் இருக்கு. அதாவது ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு இந்த காரணத்தை நான் சொல்கிறேன். 1999 வந்த படம் படையப்பா. அந்த படத்தை வந்து தலைவரோட பிறந்தநாள் அன்னைக்கு இப்போ விட்டீங்க. அதாவது டிசம்பர் 12ஆம் தேதி தலைவரோட பிறந்தநாள், அவருக்கு ஹானர் தெரிவிக்கிறேன்னு கொண்டு வந்து விட்டீங்க. கூட வர வேண்டிய வா வாத்தியார்ன்ற படத்தை கூட நீங்கள் விடலை. மொத்த ஸ்க்ரீனையும் அவருக்கு தான் கொடுத்தீங்க. ஏன்னா பிறந்தநாள் கொண்டாடணும். இதோட அடுத்த வருஷம் விட்டால் அவர் கொண்டாட மாட்டார் ரஜினி. அதுக்கு அடுத்த வருஷம் கொண்டாட மாட்டார். இப்போதான் கொண்டாடணுன்ற மாதிரி பண்ணுறீங்க. சரி பரவாயில்ல, அவ்வளோ பழைய படத்தை நாம 10-20 தடவை பார்த்த படத்தையே கொண்டு வந்து தேட்டரில் இப்போ நீங்கள் போடுறீங்க. ஜனநாயகன் தளபதியோட கடைசி படம். அந்த படத்தை போடும்போது ஏன் கூட 3 படத்தை இறக்கி விடுறீங்க? மங்காத்தா ரீரிலீஸா, பராசக்தியா? அப்போ இது பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு அரசியல் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும். இது முதல்ல. ரெண்டாவது, ஜனவரி 14ஆம் தேதி தான் நாங்கள் விட போறோம் அப்படின்னு சொன்னாங்க பராசக்தியை. இப்போ ஜனவரி 10ன்றதை அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து நம்ம கலெக்ஷனை உடைக்கிறாங்களாமா, மக்களை வந்து திருப்புறாங்களாமா. அவ்வளோ தைரியசாலி, அவ்வளோ நீ வந்து தைரியமான ஆளா இருந்தா ஜனவரி 9 விட்டுப்பாரு. ஜனவரி 9 ஜனநாயகன் வருதுலப்பா, பராசக்தி அன்னைக்கு நீ விடு. அன்னைக்கு தெரியும் யார் படத்துக்கு கூட்டம் போது யார் படத்துக்கு போகலாம், அன்னைக்கு தெரிஞ்சிடும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து ஜனவரி 10 நான் விடுறேன், நான் வந்து உங்க கூட்டத்தை உடைக்கிறேன், நான் வந்து மங்காத்தாவை ரீலீஸ் பண்றேன். அப்ப நீங்க நல்லா பார்த்துக்கணும், ரெட் ஜெயிண்ட் அப்படின்றவன் யாருன்னு ஜென்ரலா உங்களுக்கு தெரியும். பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஆள் தான். யாராவது இப்போ நான் ஒரு முதலாளியா இருந்தா நான் பணம் சம்பாதிக்க நினைப்பேன். அது மாதிரி ரெட் ஜெயிண்ட் நினைக்கிறதே வச்சுக்கோங்க, பரவாயில்ல. பராசக்தின்ற படத்தை நீ எடுத்து விடுற டிஸ்ட்ரிபியூட்டரா, அப்ப அதுக்கு கூட இன்னொரு ஸ்கிரீன்ல மங்காத்தா வருதுன்றது எப்படி ஆதரிப்ப? ஆனா நீ அதை விடுறனாக்கா அப்ப என்ன காரணத்தால விடுற? பராசக்தி ஓடனாலும் பரவாயில்ல, ஜனநாயகன் ஓடக்கூடாது. புரியுதா இல்லையா? நான் ஓடனாலும் பரவாயில்ல, பக்கத்துல காலவாரி விடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் இப்ப பண்ணிட்டு இருக்கிறாங்க. மக்கள் பார்த்துப்பாங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கணும். இந்த இதுல வந்து எஸ்கேவை எல்லாரும் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா எஸ்கே மேல இந்த தவறும் கிடையாது. எஸ்கே வந்து பணத்தை வாங்கிட்டு நடிக்கிறாரு. நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவர் வந்து ப்ரொமோஷனை கூப்பிட்டா போனோம். இதுதான் அவரோட வேலை, வேற எதுவுமே கிடையாது. ஸோ விஜயகாந்துக்கு வடிவேலு துரோகம் பண்ணா, விஜய்க்கு எஸ்கே துரோகம் பண்ணா, அப்படிலாம் கம்பேர் பண்ண தேவையில்லை. விஜயகாந்த் அவர்களுக்கு வடிவேலு பண்ணது பச்சை துரோகம். அது வந்து இவர்கிட்ட இருந்து இவர் மூலியமா தான் மேலே வந்து இவரோட தான் துணியை வாங்கி நான் போட்டேன், இவர் இல்லைன்னா நான் இல்லை, ஆனா இவருக்கு எதிராக நான் பிரச்சாரம் பண்ணா அது பச்சை துரோகம். எஸ்கே இதுக்கப்புறம் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணாருன்னா துரோகின்னு நீங்க சொல்லுங்க, தவறே கிடையாது. ஆனா இப்போ வந்து ஒரு படத்தில் நடிச்சேன், அந்த படத்தை இவங்க இப்போ ரிலீஸ் பண்றாங்க, இதுக்கு எப்படி நான் பொறுப்பாக முடியும் அப்படின்ற மாதிரி தான், வேற ஒன்றும் கிடையாது. இவங்களே சும்மா வந்து விஜய் எஸ்கேன்னு கம்பேர் பண்ணி விஜயோட கிரேடை இறக்குறாங்க, வேற ஒன்றுமே கிடையாது. அது மாதிரி பண்ண வேண்டாம். எஸ்கே ஒரு வேலையை தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவேன். ஏன்னா எஸ்கே வந்து வேற ப்ரொடக்ஷனுக்கு வேற டிஸ்ட்ரிபியூட்டர் நடிச்சு கொடுத்துருந்தாருன்னா இப்போ ரிலீஸ் பண்ணாதீங்க, அப்போ பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு அவருக்கு. ஆனா ரெட் ஜெயிண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ரெட் ஜெயிண்ட் போய் சொல்ல முடியுமா இப்போ பண்ணாதேன்னு சொல்லிட்டு? கேட்பானா ரெட் ஜெயிண்ட்? கேட்க மாட்டான். அப்போ இது எஸ்கேவை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இன்கேஸ் தளபதி விஜய்க்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாருன்னா அப்போ நீங்க சொல்லுங்க, தப்பே கிடையாது. இப்போ எனக்கு எஸ்கே மேல தவறு சொல்றது உடன்பாடு இல்லை, வேற ஒன்றும் இல்லை. அது பொருளி தானே போயிட்டு இருக்கு. இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க பொருளின்னு சொல்லிட்டு, அது பொருளியா இருக்கும். எஸ்கே அஃபிஷியலா என்ன கன்ஃபார்ம் பண்ணல. ஆனஸ்டா சொல்லணும் அப்படின்னாக்கா எஸ்கேக்கு தளபதியை ரொம்ப பிடிக்கும். நிறைய இடங்கள்ல அவர் சொல்லியிருக்காரு, ஒரே தளபதி தான் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு, அவருக்கு பிடிக்கும். அப்படி இருக்கும்போது அவருக்கு போட்டியா நான் வந்து ஒரு கெட்ட பேர் வாங்கணும், எல்லாத்தையும் ஃபேன் பார் திருப்பி கொண்டு வரணும்னு எந்த ஒரு நடிகனும் விரும்ப மாட்டான். எஸ்கே கண்டிப்பா அதை விரும்ப மாட்டாரு. இப்போ நான் இப்படி வரதால தளபதி ஃபேன்ஸ் கிட்ட எனக்கு கெட்ட பேர் வரணும், யார் அதை விரும்புவா? ஏன்னா ஒரு வாரம் கழிச்சு விடுறா, 2 வாரம் கழிச்சு விடுறா, ஓட தாண்டா போகுது இந்த படம், எப்படி விட்டாலும் ஓட போய் இப்போ விடுற. இது எஸ்கே கண்டிப்பா விரும்ப மாட்டாரு. பட் வேற வழி இல்லாம அவங்க அரசியல் காரணத்தினால இவரும் ஓகேன்ற மாதிரி ஆயிடுச்சு, வேற ஒன்றும் கிடையாது. இதுல வந்து பெரிய அளவுல எஸ்கேவை போட சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இது ஈரோடுக்கு அப்புறம் தான் அவர் டிஎஸ்டி சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து ஜெயிட்டியா மாறிருக்காங்க. அப்படிதான் பாக்குறேன். அப்படிலாம் கிடையாது சார், ஒரே விஷயம் தான். ஈரோடுக்கு அப்புறமா இருந்தாலும் சரி, பாண்டிச்சேரிக்கு அப்புறமா சரி, காஞ்சிபுரத்துக்கு அப்புறம் தான் சரி, இவங்க இன்னும் என்னென்ன பண்ணக்கூடாது எல்லாத்தையும் பண்ணுவாங்க. நீங்க வேணா பாருங்க, படத்துக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுக்குறாங்கன்னு பாருங்க. நாள் நெருங்கிருச்சு, ஜனவரி 9 ரிலீஸ்ன்னு சொல்றாங்க, படத்தை தடை பண்ண சொல்லி ஒரு கும்பல் போராடும், நிறைய நடக்கும். இதுக்கப்புறம் நீங்க வேணா பாருங்க, ஸ்கிரீனை குறைப்பாங்க, எது இதுலலாம் அரசியல் பண்ண கூட எல்லாத்துலயும் அரசியல் பண்ணுவாங்க. நீங்க வேணா பொறுத்து இருந்து பாருங்க. இதுல கலெக்ஷன் எப்படி இருக்கு சார்? கண்டிப்பா மக்கள் முதல்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா நீங்களே சொல்லுங்க. மக்கள் ஒரு படத்தை பார்க்கணும்னா முதல் ஆப்ஷனா ஜனநாயகனை தான் வைப்பான். அது என்ன மாதிரி படமா இருக்கட்டும், தளபதிக்காக அந்த படத்தை முதல்ல பார்ப்பான். செகண்ட் ஆப்ஷனா வச்சாதான் பராசக்தியை பார்ப்பான். புரியுதுங்களா இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்றது ஜனநாயகன், அங்கேயே அது ஜெயிச்சிருச்சு. ரெண்டாவது விஷயம், இவ்வளவு தைரியமா நீ ஜனவரி 10 விடுறன்ற, நீ ஜனவரி 9 விட வேண்டியது தைரியமா நாளைச்சு ஜனவரி 9 விடு. அப்ப தெரியும்ல, மூஞ்சில கரிய பூசிக்க போடுறதால இந்த பராசக்தி டீம் வந்து விடாம இருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்ப அங்கேயும் தெரிஞ்சு போச்சு இல்லையா? இதுக்கு மேல நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்கு? மக்கள் பார்த்துப்பாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரிலாம் அதான் சொல்றேன், திரும்ப திரும்ப ஒரு விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்லிட்டு அரசியல் மயப்பட்டு போயிட்டு இருக்காங்க விஜய் ஃபேன்ஸ் எல்லாம். அப்படி இருக்கவங்களை திரும்பியும் ஃபேன் வாரில் இழுத்து விடக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். இல்லை, நிறைய நடக்கும் சார், அதெல்லாம் நிறைய நடக்கும். அதாவது
திடீர்னு வந்து உடைப்பாங்க, உடைச்சிட்டு பாத்தீங்களா பண்ணி மேஞ்ச மாதிரி பண்ணிட்டாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் நிறைய பண்ணுவாங்க. சார் நம்ம திடீர்னு ஒரு விஷயத்தை பார்ப்போம், அடப்பாவீங்களா இப்படிலாம் கூட பண்ணுவீங்க அப்படின்னு. கரூருக்கு அப்புறம் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி போச்சு எங்களுக்கு. என்னன்னா யார் யார் எப்படி பண்ணுவாங்கன்னு எல்லாமே தெரியும் எங்களுக்கு. அதனால அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து சிசிடிவி கேமரா போட்டுருக்கிறோம் நாங்கள். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மக்கள் எங்க இருந்தாலும் வீடியோ எடுத்து போட்டுருவாங்க எவன் பண்ணா என்னன்னு சொல்லிட்டு. அந்த அரசியலாம் இனிமேல் எடுபடாது, வேற ஒண்ணுமே இல்லை. அது வந்து அவங்க காந்தி காலத்து அரசியல் இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க திமுக காரங்க. அதெல்லாம் எடுபடாது, வேற ஒன்றும் இல்லை. மலேசியால ஆடியோ ஃபங்க்ஷன் நடக்குது. உண்மையிலேயே அதாவது மலேசியால ஆடியோ லான்ச் நடக்குது, அது ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன். ஆனா இங்க பண்ண முடியாம அங்க பண்றது ஒரு 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 கேவலம்னு சொல்லுவேன் நான். ஒரு ஜனநாயக முறைப்படி ஒருத்தருக்கு எனக்கு இது வேணும், எனக்கு இது உரிமை, எனக்கு இது கொடுங்கன்னு கேட்டா கொடுக்கணும். அதை கொடுக்க முடியாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா கூலி படத்தை பார்ப்பீங்க, கூலிக்கு ஆடியோ லான்ச் நடத்துவீங்க, இதெல்லாம் பண்ண முடியுது உங்களால. இத்தனை பேருக்கு மேல வரக்கூடாது, கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல ஒரு காவல்துறையால் அப்படின்னாக்கா நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு கையாளாவாத அரசா இருக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க பண்ண முடியாம ஜனநாயகம்ல அங்க போய் பண்றாங்கன்னா வெக்கக்கேடு, உண்மையிலே நமக்கு தான் வெக்கக்கேடு, வேற ஒண்ணும் இல்லை. நன்றி. புரியல சார். அதாவது ரெண்டு விஷயம் சார். ஒண்ணு, இவங்க உள்ள வந்து பூந்து ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குன்றதுனால அவங்க போய் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, இங்க வந்து பண்ணணும்னா காவல்துறை ப்ராப்பரா ரெஸ்பான்சிபிள் எடுத்து பண்ணணும். அப்படி பண்ணாம இருந்தாங்கன்னாக்கா நம்ம இங்க பண்றது திரும்ப இன்னொரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்றது கூட ஒரு காரணமா இருக்கும். ஏன் பாண்டிச்சேரியில ஒரு கூட்டம் கூடுச்சுல, அங்க எவ்வளவு எப்படி ஒழுங்கா பாத்துட்டாங்களா இல்லையா? இப்ப ஈரோடுல திரும்புற இடம்லாம் போலீஸ், அப்படியே ஒரு டைவர்ஷன் வைக்கிறாங்க, டைவர்ஷன் 2 போலீஸ், அடுத்த டைவர்ஷன் அங்க ஒரு 2 போலீஸ். கண் கூட பார்த்தேன் லைவா, அப்படியே வீடியோ எடுத்து வந்தேன் நான். பரவாயில்ல, இப்ப இவ்வளவு கொடுக்குறீங்க, இப்ப இவ்வளவு பண்றீங்க, நீங்க இதுக்கு முன்னாடி ஏன்டா நீங்க கொடுக்கல? அண்ணன் செங்கோட்டையனோட பவர் ஈரோட்ல, அது அவர் ஏற்பாடு ஃபுல்லாவே அவர் பண்ணாரு எல்லாமே. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப ஜெனரலா நான் வந்து நேரு ஸ்டேடியம்ல பண்றேன் அப்படின்னாக்கா பண்ண முடியும், உட்கார்ற கெப்பாசிட்டி இருக்குது அங்க. ஆனா இவங்க வந்து காவல்துறை போதிய காவலர்கள் வந்து அங்க கட்டுப்படுத்துறது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. எதுக்கு வம்பு, பேசாம அங்க போயிடலாமே அப்படின்ட்டு, வேற ஒண்ணும் கிடையாது. இந்தியாவுக்கும் இது ஆப்கானிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் மேட்ச் நடந்தா நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? யார் ஜெயிப்பாங்கன்னு உனக்கு தெரியும்? இந்தியா தானே. அப்போ கிளாஷே இல்லாத ஒரு விஷயத்த கிளாஷ்ன்னு ஏற்படுத்தி சிவகார்த்திகேயனை வெறுக்க வைக்கிறாங்க. சிவகார்த்திகேயன் நல்ல மனுஷன், டாக்டரு, வந்து அயலாம், எல்லா படமும் கண்டென்ட். இப்ப கூட லாஸ்ட் படம் கூட என்ன மதராசியா, அதுவோ கண்டென்ட். அதுக்கு முன்னாடி வந்த அமரனா கண்டென்ட். அவரை நாங்க மறந்துட்டோம். பட் அவரை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படி இப்படின்னு வந்து பண்ணிட்டே இருந்தாங்கன்னா இது எப்படி மாறிடும்? ஃபைனலா டிவிகே விசஸ் டிஎம்கேன்னு மாறிடும். பராசக்தி விசஸ் ஜனநாயகன் வருது கிளாஷ், டிவிகே விசஸ் டிஎம்கே. இது ரொம்ப வந்து இப்படிதான் மாறப்போகுது. பரவாயில்ல, என்ன வேணா பண்ணட்டும். ஒரே நான் என்ன சொல்றேன், ஜான் 9 ரிலீஸ் பண்ணுங்களேன், பராசக்தி அன்னைக்கே வரட்டுமே, தப்பு இல்லையே. முடிவு ஒருத்தரை காலி பண்ணணும் அழிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. அது என்ன ஒன் டே தள்ளி நீங்க எது பண்ணோம், அன்னைக்கே கூட போடுங்க, என்ன ஆயிட போகுது? அதனால எது பண்ணாலும் ஜனநாயகன் 1000 கோடி அடிக்கும். ஜனநாயகன் அடுத்த 2 வாரத்துல மங்கட்டா ரீரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. அது எப்படி 2 வாரம் கழிச்சு தானே, அது நல்ல விஷயம் தான். இருந்தாலும் கலெக்ஷன் பாதி பேர் என்ன கேட்டா நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, மே 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுங்களேன் மங்காத்தாவை. பர்த்டே, அஜித் சாரோட பர்த்டே, ஒரு கிராண்ட் ரிலீஸ். அன்னைக்கு இப்போ லீவு, எல்லா அஜித்தோட சாரோட ரசிகர்களும் அன்னைக்கு வந்து கொண்டாடுவாங்க. அப்படி பண்ணுங்க. அதை விட்டுட்டு கொஞ்சம் ஃபாஸ்டா பண்றாங்க அப்படின்னாலும் சரி, ஓகே தான், பண்ணட்டும், அது நல்ல விஷயம். ஏன்னா அது அந்த படத்தை கொண்டாடுறதுக்கும் கூட்டம் இருக்கு. பட் இது வந்து பார்த்தோம்னா ஜனநாயகன் கலெக்ஷன் அடிச்சிடும், 1000 கோடி அடிக்கும் பாருங்க. ரெண்டாவது டேல இருந்து தியேட்டர் எண்ணிக்கை குறைஞ்சாலும் மக்கள் எதுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கோ அதை தான் போய் பார்ப்பாங்க. இப்போ தெலுங்கு சினிமால வந்து 2000 கோடி படம் கலெக்ஷன் அடிக்குது. ஏன் தமிழ் சினிமால 1000 கோடி அடிக்க முடியாதா? அசால்ட்டா அடிக்கலாம். ஜனநாயகன் அடிக்கக்கூடிய படம் தான். அது தனியா வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, ஜனநாயகன் 1000 கோடி அடிக்கும். லியோ 600 கோடி அடிச்சுது. ஜனநாயகன் எப்படி? அந்த லாஜிக் வச்சு தான் சொல்றேன், 1000 கோடி அசால்ட்டா அடிக்கும்.